News7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். அதேபோல் நெல்லையிலும் நமது செய்தியாளர் சுடலை இருக்கிறார், புதுச்சேரியிலும் நமது செய்தியாளர் விவேக்குமார் இருக்கிறார். மூவரிடமும் இது பற்றி கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரன். திருச்சியை பொறுத்தவரையில் குருத்தோலை ஞாயிறு தினம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? வணக்கம் வசந்த். கிறிஸ்தவர்களின் புனித வாரத்தின் துவக்கமான குருத்தோலை ஞாயிறு இன்றைய தினம் திருச்சியில் இருக்கிற ஒரு நூற்றாண்டு சிறப்பு பெற்ற மேலப்பூதூரில் இருக்கிற புனித மரியன்னை பேராலயத்திலே இந்த திருச்சி மறைமாவட்டத்தினுடைய ஆயர் அந்தோனி டிவோட்டாருடைய தலைமையிலே இந்த புனித மரியன்னை பிரயாணத்தினுடைய பங்கு தந்தை யூஜின் அவர்களுடைய முன்னிலையிலே இங்கே கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகத்தை போற்றும் வகையிலே பெரும்பாலும் ஒரு 1000க்கு மேற்பட்டவர்கள் இங்கே இந்த கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்றார்கள். அவருடைய மகிமையை போற்றி பாடல்களை பாடினார்கள், குருத்தோலைகளை கையில் விருந்து ஜபம் செய்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்று திருச்சியிலே தென்னிந்திய திருச்சபை, தமிழ் லூத்தரன் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை 3 திருச்சபைகள் இணைந்து ஐக்கிய குருத்தோலை ஞாயிறு பவனி இன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த குருத்தோலை பவனியானது இந்த மேலப்பூதூர் புனித மரியன்னை பேராலயத்திலிருந்து தொடங்கி வெஸ்ட்ரி மத்திய பேருந்தில் அருகில் இருக்கிற வெஸ்ட்ரி பள்ளி வரை நிறைவடைகிறது. இதில் ஒரு 5000க்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இப்பொழுது நம்முடைய இந்த குருத்தோலை ஞாயிறு இந்த கூட்டு பிரார்த்தனையிலே நடத்திய இந்த புனித மரியன்னை பேராலயத்தினுடைய பங்கு தந்தை யூஜின் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கருத்தை கேட்போம். ஃபாதர் வணக்கம். இந்த குருத்தோலை ஞாயிறுடைய திருச்சியில் நீங்கள் ஏற்பாடு செய்த சிறப்பு நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்கள். குருத்தோலை ஞாயிறு என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவைகளை நினைவு கூறுகிற அந்த புனித வாரத்தினுடைய ஒரு தொடக்கம். குருத்து ஞாயிறு என்பது அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த மக்கள், குறிப்பாக அவரிடமிருந்து நன்மைகளை பெற்ற மக்கள் நன்றி செலுத்துவதற்காக அவரை மகிழ்ச்சியோடு எருசலேம் மாநகருக்குள் அழைத்து சென்றார்கள். ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு அவரை ஏற்றுக்கொண்டு இறைமகனாக அந்த எருசலேம் மாநகருக்கு அழைத்து சென்றார்கள். அந்த நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடினோம். இயேசு கிறிஸ்துவை கழுத குட்டியில் உட்கார வைத்து அவர்கள் அழைத்து சென்றார்கள். செல்லுகிற பொழுது அவர்கள் போர்வைகளை விரித்து அவர்களை வரவேற்றார்கள். ரத்தின கம்பளம் என்று சொல்லுகிறார்கள், அது மாதிரி விரித்து அவரை வரவேற்றார்கள். அருகில் இருக்கிற மரம், இலை, கொலைகள் இவைகளை எல்லாம் வெட்டி அவர்களுக்கு முன்பாக போட்டு தங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காட்டி ஆர்ப்பரித்து அந்த மாநகருக்குள் வெற்றி வீரராக அவரை அழைத்து சென்றார்கள். அதைத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். இதை தொடர்ந்து வருகிற வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களிலே அவருடைய திரு விருந்து அந்த உணவை அவர்களுக்கு கொடுத்திருந்த தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்தார். அந்த நினைவு கூறுகிறோம். பெரிய வியாழன் என்று, இறந்ததை பெரிய வெள்ளிக்கிழமை என்றும், உயிர்த்ததை ஞாயிற்றுக்கிழமை என்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆக இந்த 3 என்பது மிக முக்கியமானது கிறிஸ்துவ வாழ்வில். இதுதான் எங்களுடைய விசுவாசம். இயேசு கிறிஸ்து பிறந்தது என்பதை விட அவர் இறந்து உயிர்த்தார் என்பதுதான் இந்த விசுவாசம். அதில் தான் கிறிஸ்துவ மதம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை தியாகம் செய்த நிகழ்வை போற்றும் வகையிலே திருச்சியில் இருக்கிற புனித மரியன்னை பேராலயத்தினுடைய இளைஞர் இயக்கம் சார்பில் இரத்த தான முகாமும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுபோல பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளும் இதை ஒட்டி நடக்க இருக்கிறது. வசந்த், குருத்தோலை தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? திருச்சியை பொறுத்தவரையில் அங்கு உள்ளவர்கள் எந்த அளவிற்கு குருத்தோலை தினத்தை கொண்டாடுகிறார்கள் என்கிற தகவலையும் பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்கான ஏற்பாடுகளையும் பற்றி கூட நன்றி மகேஸ்வரன். அதேபோல் நெல்லையில் நமது செய்தியாளர் சுடலை இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சுடலைக்குமார். நெல்லையில் குருத்தோலை தினம் கொண்டாடப்படுவதற்காக செய்யப்பட்டிருக்கின்ற சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? கண்டிப்பாக வசந்த், நெல்லையை பொறுத்தவரையில் இயேசுவின் சிலுவை பாடுகளை பற்றி சிந்திப்பதற்காக கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் 40 நாட்கள் தவக்காலம் மேற்கொள்கின்றனர். இந்த 40 நாட்கள் தவக்காலத்தில் கடைசி வாரத்தை புனித வாரமாக கொண்டாடப்படுகின்றனர். இந்த புனித வாரத்தின் முதல் நாளான இன்றைய தினம் குருத்தோலை ஞாயிறு தினம் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு இன்று காலை பாளையங்கோட்டை ஏஞ்சலோ மெட்ரிக் பள்ளியிலிருந்து கிறிஸ்தவர்கள் பவனி வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த பவனியின் துவக்கமாக கிறிஸ்தவ ஆர்சி பிஷப் ஜூடு பால்ராஜ் மற்றும் சிஎஸ்ஐ பிஷப் கிறிஸ்துதாஸ் ஆகியோர் தலைமையில் அங்கிருந்து பவனியாக புறப்பட்டது. அங்கிருந்து இந்த பவனியில் 300க்கும் மேற்பட்ட 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி ஓசன்னா என்ற பாடல்களை பாடியபடி அங்கிருந்து பவனியாக வந்து சிஎஸ்ஐ மற்றும் ஆர்சி பேராலயங்களுக்கு தனித்தனியாக அங்கிருந்து பிரிந்து செல்லப்பட்டு தற்பொழுது கூட்டு திருப்பலியானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த குருத்தோலை தினம் பற்றி நம்முடைய பேசுவதற்காக இந்த பேரணியில் கலந்து கொண்ட ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, இந்த குருத்தோலை பற்றி என்ன சொல்லணும்? இந்த குருத்தோலை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். தவக்காலம் எப்படி எந்த மாதிரியான இருக்கிறீங்க? அதாவது கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறும் பொருட்டு இந்த தவக்கால இந்த புனித வாரம் கொண்டாடப்படுகிறது. இதில் சிறப்பாக அன்பு என்பதை நிலைநிறுத்தி கிறிஸ்துவின் பாடுகளோடு சேர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக கொண்டாடும் பொருட்டு இந்த குருத்து ஞாயிறு.
கொண்டாடப்படுகிறது. வசந்த் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வருகிற 2ஆம் தேதி புனித வியாழன் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 3ஆம் தேதி புனித வெள்ளி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் பவனியாக, அதாவது மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தபடி பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு தொடர்ந்து 4ஆம் தேதி அன்று இரவு 11 மணிக்கு இயேசு உயிர்த்தெழுந்தும் அந்த நிகழ்ச்சியானது தத்ரூபமாக நடத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கூட்டத்திற்பலி நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வருகிற 5ஆம் தேதி அன்று காலை ஈஸ்டர் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினமும் கிறிஸ்தவ, அதாவது சிஎஸ்ஐ மற்றும் ஆர்சி பேராலயங்களில் தொடர்ந்து கூட்டு திருப்பலியானது நடைபெறுகிறது. வசந்த், அதாவது இந்த குருத்தோலை தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது, இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் மட்டுமல்லாமல் இனி இதை தொடர்ந்து கொண்டாடப்பட இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி சுடலைக்குமார். அதேபோல் புதுச்சேரியிலும் நமது செய்தியாளர் விவேக்குமார் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார். அங்கு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை தினம் எவ்வாறு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது? இன்று உலக குருத்தோலைகள் தினம். உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் இந்த குருத்தோலை தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வு எதற்காக அப்படி என்றால், இயேசு கிறிஸ்து அவர்கள் ஜெருசலேம் நகருக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்புடன் நுழைந்த நிகழ்ச்சியே இந்த குருத்தோலை தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் ஊருக்குள் நுழையும் போது மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவர்களுக்கு வெற்றி வாழ்க அப்படின்னு என்று சொல்லி ஓசானா என்று கூறி அவர்களை வரவேற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இந்த குருத்தோலை நிகழ்வு நடைபெறுகிறது. இயேசு உயிர் பெற்று எழுந்தனால ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றன. அந்த ஈஸ்டர் கொண்டாடப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை இந்த குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. ஈஸ்டர் பண்டிகை ஒட்டி இதற்கு முன்னாடி இருக்கும் 40 நாட்கள் தவக்காலமாக கிறிஸ்தவர்களால் அனுசரிக்கப்படுகிறது. இன்று உலக குருத்தோலைகள் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதையொட்டி தற்போது புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து ஆலயங்களிலும் இந்த குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. தற்போது இருக்கும் இந்த மிக பழமையான ஆலயங்களில் ஒன்றான தூய இருதயர் ஆண்டவர் ஆலயத்திலும் இந்த குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி கிறிஸ்தவர்கள் அனைவரும் அதிகாலை முதலே ஆலயத்திற்கு வந்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி ஆலயத்தை சுற்றி வந்து தங்களது சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இந்த குருத்தோலை ஞாயிறில் பங்கேற்க சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆலயத்தில் குவிந்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் இருக்கும் சிறிய ஆலயங்கள் முதல் பெரிய ஆலயங்கள் வரையிலும் இந்த குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டு வருகிறது. மற்றும் வாகனங்களில் அனைவரும் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி கிறிஸ்தவர்கள் புதுவை முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றனர். வசந்த், விவேக்குமார், புதுச்சேரியில் எந்த அளவு இந்த குருத்தோலை தினத்தை மக்கள் ஆரவாரமாக கொண்டாடுகிறார்கள் என்ற தகவலையும் பகிர்ந்து கொண்டீர்கள். அதேபோல் நிலையில் இருக்கும் நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் மீண்டும் கேட்கலாம். சுடலைக்குமார், இந்த குருத்தோலை தின கொண்டாட்டம் இன்று காலை எத்தனை மணிக்கு தொடங்கியது? இன்று நடக்கவிருக்கும் நிகழ்வுகள் பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சுடலைக்குமார். கண்டிப்பாக வசந்த், காலை 7 மணிக்கு பாளையங்கோட்டை ஏஞ்சலோ மெட்ரிக் பள்ளியில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கியது. துவக்க நிகழ்ச்சியில் அதாவது ஆர்சி பிஷப் ஜூடு பால்ராஜ், சிஎஸ்ஐ பிஷப் கிறிஸ்துதாஸ் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். இந்த குருத்தோலை தினத்தின் பற்றிய விரிவாக கிறிஸ்தவ மக்களுக்கு விரிவுரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி ஓசன்னா என்ற பாடல்களை பாடியபடி பவனியாக வந்த அவர்கள் தொடர்ந்து பாளையங்கோட்டை புனித சவேரியார் ஆலயத்தில் வந்து அங்கிருந்து கிறிஸ்தவர், அதாவது சிஎஸ்ஐ தேவாலயங்களுக்கு ஒரு பிரிவினரும் ஆர்சி தேவாலயங்களுக்கு ஒரு பிரிவினரும் பிரிந்து சென்று தற்பொழுது கூட்டு திருப்பலியானது ஆயர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. வசந்த், நன்றி சுடலைக்குமார். இன்னும் பல விஷயங்கள் குறித்து பேசலாம். அதேபோல் புதுச்சேரியில் நமது செய்தியாளர் விவேக்குமார் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். விவேக்குமார், புதுச்சேரியை பொறுத்தவரையில் அங்கு மக்கள் இந்த குருத்தோலை தினத்தை கொண்டாடுவதில் எந்த அளவு ஆரவாரம் காட்டுகிறார்கள்? அங்கு மக்கள் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது அங்குள்ள தேவாலயங்களில்? ஈஸ்டர் பண்டிகைக்காக கிறிஸ்தவர்கள் அனைவரும் அதாவது காத்து கொண்டிருக்கின்றனர். அதற்கு முன்பாக கொண்டாடப்படும் இந்த குருத்தோலை ஞாயிறு புதுச்சேரி பகுதியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் இருக்கும் மிக பழமையான ஆலயங்கள், மிக பெரிய ஆலயங்களில் ஒன்று இந்த தூய இருதயர் ஆண்டவர் ஆலயம். இங்கு அதிகாலை 5 மணி முதல் மக்கள் அனைவரும் இங்கு கூடி ஆலயம் முழுவதும் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு ஆரம்ப பவனி வந்தனர். பின்பு அதனை தொடர்ந்து அவர்கள் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து புதுச்சேரியில் இருக்கும் சிறு ஆலயங்கள் முதல் பெரிய ஆலயங்கள் வரை மக்கள் அனைவரும் தங்கள் இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடப்பட்டு வருகின்றனர். மேலும் தங்கள் கைகளில் குருத்தோலை ஏந்தியவாறு சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் அனைவரும் புதுச்சேரியில் இருக்கும் சாலை முழுவதும் பவனி வந்து கொண்டிருக்கின்றனர். வசந்த், விவேக்குமார், நீங்கள் இருக்கின்ற அந்த கிறிஸ்தவ தேவாலயம் சிறப்பு மிக்கது என்றும் சொன்னீர்கள். எந்தெந்த பகுதிகளிலிருந்து மக்கள் எல்லாம் இந்த தேவாலயத்திற்கு வந்து தங்களது அதாவது கொண்டாடி இருக்கிறார்கள் குருத்தோலை தினத்தை? புதுச்சேரியில் இருக்கும் மிக சிறப்பாக வாய்ந்த ஆலயங்களில் ஒன்று இந்த தூய இருதயர் ஆண்டவர் ஆலயம். இதில் வந்து தற்போது சுற்றி இருக்கும் மக்கள் அல்லாது தற்போது தமிழகத்திலிருந்து கடலூர், அதாவது கடலூர், விழுப்புரம் மாவட்டம் ஆகிய பகுதிகளில் இருந்தும் கிறிஸ்தவர்கள் இந்த குருத்தோலை பவனியில் அனைவரும் பங்கேற்று தற்போது சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இதனை தொடர்ந்து 12 மணிக்கு ஒரு சிறப்பு ஆராதனை நடைபெறும் என்றும் ஆலய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குருத்தோலை பணிக்காக. நன்றி விவேக்குமார். மீண்டும் நமது நெல்லை செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், நெல்லையை பொறுத்தவரையில் மக்கள் கூட்டம் எந்த அளவு இருக்கிறது? நீங்கள் இருக்கின்ற இந்த தேவாலயத்தை பொறுத்தவரையில்
கண்டிப்பாக வசந்த், நான் முன்னதாக கூறியபடியே காலையில் நடைபெற்ற அந்த பவனியில் சிஎஸ்ஐ மற்றும் ஆர்சி கிறிஸ்தவர்கள் வந்து பெரும் திரளாக, குறிப்பாக சொல்லவென்றால் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த பவனியில் கலந்து கொண்டனர். தற்பொழுது நான் நிற்கின்ற இந்த பகுதியானது பாளையங்கோட்டை புனித சவேரியார் ஆலயம். இங்கு வந்து ஆர்சி பிஷப் ஜூடு பால்ராஜ் அவர்கள் தலைமையில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்ட கூட்டு திருப்பலியானது நடைபெற்று வருகிறது. இதேபோல் சிஎஸ்ஐ பேராலயங்களும் தற்பொழுது அங்குள்ள ஆயர் தலைமையில், அதாவது கிறிஸ்துதாஸ் ஆயர் தலைமையில் தற்பொழுது அங்கும் வந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்ட திருப்பலியானது நடைபெற்று வருகிறது. இதேபோல் நெல்லை மாநகர் மட்டுமின்றி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பேராலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் தற்பொழுது இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். வசந்த், உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுரேகுமார். நெல்லையில் இருந்து எந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, அவர்கள் எவ்வாறு இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள், என்ன சிறப்பு வாய்ந்தது, இதை தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வுகள் என்ன, பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி சுரேகுமார். அதேபோல் புதுச்சேரியில் நமது செய்தியாளர் விவேக்குமாரும் அங்கிருந்து நீங்கள் இருக்கின்ற ஆலயத்தின் சிறப்பு என்ன, எந்தெந்த பகுதி மக்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பல தகவல்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி விவேக்குமார்.